அது சரி, குடும்ப பாரம்பரியம்னு சொல்லி பூ போட்டு பார்க்கலான்னு அழைச்சிட்டு வந்த. அது என்ன சடங்கு சம்பிரதாயம்னு தெரியாமலே என்ன அழைச்சிட்டு வந்திருக்கிய. மாதிரி பாரதி, நீ போய் ஐயர் சொன்னது போல குளத்துல விளக்கு விட்டுட்டு வா, நாங்கள் இங்கேயே இருக்கோம். ஏங்க, பூ போட்டு கேட்டு முடிவு பண்ணணும்னு சாமி சன்னிதானம் வரைக்கும் வந்தாச்சு. பூ போட்டு கேட்டுட்டு கூட விளக்கு போட போலாம்ல. அதுல என்ன பெருசா மாறிட போகுது இல்லைங்க? தப்புமா, அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. நான் சொன்னதை பண்ணிட்டு வாங்கும். எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? ஏமா, உனக்கு எல்லாத்துலயும் அவசரம் தான். இப்ப அவ போய் விளக்கு விட்டுட்டு வரதுக்குள்ள என்ன ஆயிட போகுது? நீயே உன்னை காட்டி கொடுத்துடாத. பாரதி, அதான் ஐயரே சொல்லிட்டார்ல, நீ போய் சீக்கிரம் சடங்கு முடிச்சிட்டு வா. சரி அத்தை. ஹலோ தனோ. சொல்லுங்க, கோயிலுக்கு வரேன்னு சொன்னீங்க, வரலையா? தனோ, என் வேலையை பத்தி உனக்கு தெரியாதா? முயற்சி பண்ண வரணும்னு தான், ஆனா முடியாம போச்சு. ஆமா, போன காரியம் என்னாச்சு தனோ? சாமி கிட்ட பூ கேட்கறதுக்கு முன்னாடி ஏதோ சடங்கு இருக்குன்னு சொல்லி பாரதி இதை பண்ண போயிருக்கா. நாங்க இங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தனோ, நான் சொல்றேன்னு கோவப்படக்கூடாது. ஒருத்தரோட வாழ்க்கையை கெடுக்கிறது சரியா வருமானு எனக்கு தெரியல. பாரதிக்கு இப்பதான் ஒரு நல்ல வரன் அமைஞ்சிருக்கு. அவ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. அவ வாழ்க்கையை எதுக்கு கெடுக்கணும்? என்ன இருந்தாலும் பாரதியை துரைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு மாமா சம்மதிக்க போறது இல்ல. எப்படி பார்த்தாலும் பாரதி நமக்கு சொமதானே. இங்க பாருங்க, இந்த தங்கச்சி பாசத்தை எல்லாம் வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சுக்கோங்க. நானும் என் அம்மாவும் ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி ரெண்டுத்துலயும் சிகப்பு பூ வச்சு கட்டியாச்சு. கல்யாணம் கண்டிப்பா நடக்க போறதில்ல. சரிதானோ, நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. சொன்னா கேட்கவா போறீங்க? மனசு கேட்கல, அதான் ஃபோன் பண்ணி பார்த்தேன். சரி, டியூட்டி முடிஞ்சதும் ஃபோன் பண்றேன். இந்த விஷயத்துல நம்ம மாமியாரும் பொண்டாட்டியும் ரொம்ப தீவிரமா இருக்காங்களே. இவ்வளோ தீவிரமா இருக்கிறது ஒரு வகையில லாபம்தான். எது எப்படியோ கல்யாணம் நின்னா சரி. ஹலோ, பேசுறது யாரு? ஆதியா? ஆமா, ஆதி தான் பேசுறேன். நீங்க யாரு? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? நீங்க யாரு? இப்ப நான் யாருங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. நான் சொல்ல போற தகவல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணாம். ஆனா நான் சொல்ல போற தகவல் உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, முதல்ல இந்த மாதிரி குழப்பறதை விட்டுட்டு நீ யாரு, என்ன விஷயங்கிறத மட்டும் சொல்லு. சொல்ல போற விஷயம் முக்கியமானதா இல்லையான்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். கோவப்படாதாதி. நான் சொல்ல போறது பாரதி சம்பந்தப்பட்ட விஷயம். என்ன சொல்றீங்க? பாரதிய பத்தியா? ஹலோ, முதல்ல நீங்க யாரு? அதை சொல்லாம தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. என்னது? பாரதியை பத்தி சொன்னதும் ரொம்ப டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாத. நான் பாரதியை பத்தி எதுவும் தப்பா சொல்ல போறதில்ல. அவ வாழ்க்கையில நடந்த, அவளை ரொம்ப பாதிச்ச, அவளுக்கே தெரியாத ஒரு ரகசியத்தை பத்தி தான் சொல்ல போறேன். முதல்ல சுத்தி வளைக்காம என்ன விஷயங்கிறத சொல்லு. சொல்றேன். அதுக்காக தானே ஃபோன் பண்ணியிருக்கேன். பாரதியோட புருஷன் வாசு ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். அது தெரியும்ல? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஃபோன் பண்ணி ஏதோ ரகசியம் சொல்ல போறேன்னு சொன்னேன். இப்ப பாரதியோட வீட்டுக்காரர் செத்து போயிட்டாருன்னு சொல்றேன். அவர் ஆக்சிடென்ட்ல இறந்து போனது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறத நினைப்பாதி. வாசு ஆக்சிடென்ட் ஆகி செத்து போன விஷயம் தெரியும். ஆனா நான் இப்ப சொல்ல போறது வாசு ஆக்சிடென்ட்ல சாகல, அவனை கொலை பண்ணிட்டாங்கன்ற விஷயம். டேய், யாரா நீ? என்னடா பேசிட்டு இருக்க? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. அதை சொன்னா மட்டும்தான் நான் பேசுவேன். இல்லைன்னா நான் காலை கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அதே, நான் சொல்ல போற விஷயத்த சீரியஸா எடுத்துக்கிறதும் எடுத்துக்காம இருக்கிறதும் உன்னோட விஷயம். அதை பத்தியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா பாரதியோட ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல சாகல.
அவனை கொலை பண்ணியிருக்காங்க, அதான் உண்மை. யார் பண்ணாங்க? எதுக்கு பண்ணாங்க? சொல்கிறேன், அவனை பிளான் பண்ணி கொன்னவங்களுக்கு அதனால ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. சரி, நீ சொன்னது உண்மையாவே இருக்கட்டும். இப்போ எனக்கு வாசுவை யார் கொன்னாங்க, எதுக்காக கொன்னாங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியணும். சிரிக்காத, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஆமா, இவ்வளோ நாள் கழிச்சு இந்த விஷயத்தை எதுக்கு இப்போ என்கிட்ட சொல்ற? அதனால உனக்கு என்ன லாபம்? எனக்கு எந்த லாபமும் இல்லை, ஆனால் ஒரு சிலருக்கு லாபம் இருக்கு. இவர் நீ சொல்ற எதையும் நான் நம்ப தேவையில்லை. முகத்துக்கு முன்னாடி நேரா வந்து பேசுறவங்கள தான் நான் நம்புவேன். எங்கேயோ இருந்துக்கிட்டு ஃபோன் பண்ணி நீ புதுசா சொல்ற கதையை நான் கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. நான் உன்னையும் நம்பல, நீ சொல்ற எந்த விஷயத்தையும் நம்பல. நான் இப்போ ஃபோனை வைக்கிறேன். அதே என்னை நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம். ஆனால் நான் சொன்னது அத்தனையும் அக்மார்க்கு உண்மை. நீ ஃபோனை கட் பண்ணிட்டு போகிறதுனால நடந்த எதுவும் இல்லைன்னு ஆயிடாது. ஒரு குரூப் அவனை திட்டம் போட்டு கொன்னுட்டாங்க, அதுதான் உண்மை. மேற்கொண்டு இதை பற்றி உனக்கு தகவல் வேணும்னா வாசுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அந்த இடத்துக்கு போ. உனக்கு தேவையான எல்லா தகவலும் அங்கே கிடைக்கும். இந்த பார், இந்த மொட்டை கடிதாசி, இந்த ராங் காலில் உண்மையை சொல்கிறது, இது எல்லாத்தையும் நான் நம்புறதில்லை. முதல்ல ஃபோனை போய். நான் சொல்கிறத சொல்லிட்டேன், நம்புறதும் நம்பாததும் அதெல்லாம் உன் இஷ்டம். வணக்கண்ணே. வணக்கண்ணே. வணக்கம்பா. என்னய்யா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோண்ணே. இருக்கோண்ணே. என்னண்ணா திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? எப்போ பார்த்தாலும் எங்கள் மேலே எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிற மாதிரி இருக்க. என்ன விஷயண்ணே, சொல்லுங்கள். எனக்கு ஒரு வேலை ஆகணும்யா, அதுவும் முக்கியமான வேலை. அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். ஏய், என்ன இந்தா முதல்ல இதை புடி. அட என்ன யோசிச்சுக்கிட்டு புடியா. என்னையா திரும்ப திரும்ப முடிச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு உங்களால் இன்னொரு காரியம் ஆகணும், அதனால தான் இந்த பணம். அண்ணே, என்னென்ன சொல்கிறீங்க? இங்கே பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆளுங்க நாங்கள் கிடையாது. நாங்கள் ஏதோ ஊருக்குள்ளே சின்ன சின்ன திருட்டு, கேரளாவுக்கு அரிசி கடத்துறது, ஆடு கோழி திருடுறதுன்னு ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு நாள் பணத்தை கொண்டு வந்து கொடுத்து எங்களுக்கு ஆசையை காட்டி அநியாயமாக ஒருத்தரை கொல்ல சொல்லிட்டீங்க. ஆமாண்ணே, நாங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த காரியம் பண்ணந்தான். ஆனால் இப்போல்லாம் போலீஸ்காரனை பார்த்தா பயமாக இருக்குண்ணே. வேணாண்ணே, எங்களால் இனிமேல் பண்ண முடியாதுண்ணே. அண்ணே, நான் உங்களுக்காக பண்ணது தான் முதலும் கடைசியும். தயவு செஞ்சு வேற ஆளாக பார்த்துக்கோங்க. ஆமாண்ணே. இதை பாருடா, இதெல்லாம் கரெக்டாக தான் பேசுகிற. பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே என்கிட்ட வந்தீங்க, ஒரு கொலையும் பண்ணீங்க. நீங்கள் அப்படியே போயிருந்தா நானும் உங்களை கண்டுக்காமல் இருந்திருக்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்பப்போ பணம் வேணும்னு என் வீட்டுக்கே வந்து நின்னீங்கல்ல, அப்போ நீங்கள் செஞ்சது மட்டும் சரியா? இல்லாததை பொல்லாத சொல்லி என்கிட்ட எத்தனை வாட்டி பணம் வாங்கியிருப்பீங்க. சாரிண்ணே, நாங்கள் பண்ணது தப்பு தான். இங்கே பாரு, உன் சாரியெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. இந்த தடவை நான் உனக்கு பெரிய அமௌண்ட் செட்டில் பண்ணுறேன். என்னடா? ஒரே ஒரு ஆளை மட்டும் தூக்கிடு. நீ வேலையை முடிச்சிட்டீன்னா உன்கிட்ட நான் வரவே மாட்டேன், என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். என்ன சொல்ற? அண்ணா, செட்டில் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும்ண்ணே. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஆனாலும் உங்களுக்காக பண்ணுறோம். அண்ணா, ஆள் யார், என்ன பேர், எல்லா விவரையும் சொல்லுங்கள். ஆனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் எங்களை கூப்பிடக்கூடாது. தபர், நீ நேர்மையாக இருந்தா நானும் நேர்மையாக இருப்பேன். யார் என்னன்ற தகவல்லாம் உங்களுக்கு இப்போ தேவையில்லை. நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் போகணும், அங்கே ஒருத்தன் வருவான்,
அவனை அடிச்சு தூக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? என்னையா இன்னும் யோசிக்கிறீங்க? யோசி. ஆனா இந்த வேலையை முடிக்கிறத தவிர உங்க 2 பேருக்கும் வேற வழியே இல்லை. சரி, கண்டிப்பாக பண்ணுறோம். ஆனால் சொன்னது சொன்ன மாதிரி இருக்கணும். இனிமேல் நாங்கள் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம். வேலை முடிஞ்சது நீங்கள் யாரோ நாங்கள் யாரோண்ணே. சரி, நான் கிளம்புறேன். என்ன பண்ணோம் ஏது பண்ணோன்றதை நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ம் சரி. யார் இவன்? என்னென்னமா சொல்றான்? இவன் சொன்ன விஷயத்த எப்படி எடுத்துக்கிறதுனே புரியலையே. பேசாம பாரதி கிட்ட இதை பத்தி பேசலாமா? வேண்டாம். பாரதியா ஏற்கனவே குழப்பத்தில் இருக்காங்க. அவங்கள மறுபடியும் தொல்லை பண்ண வேண்டாம். பேசாம அவன் சொன்ன இடத்துக்கே போயிடலாமா? அவன் சொன்ன மாதிரி வேற ஏதாவது தகவல் கிடைச்சா? கடவுளே, நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். என்னால எந்த விஷயத்திலையும் தெளிவா ஒரு முடிவெடுக்க முடியல. அதனால என் வாழ்க்கையோட முடிவை உன்கிட்ட கேட்கறதுக்காக வந்திருக்கேன். ஆதி மாதிரி ஒருத்தர் எனக்கும் தமிழுக்கும் கிடைச்சது என் அதிர்ஷ்டம். என்னால ஆதிக்கு பிரச்சனைன்னு தெரியறப்போ அதை தள்ளி வச்சுட்டு என்னால ஆதி கூட சேர்ந்து வாழ முடியாது. என் மேல உயிரியே வச்சிருக்கிற ஆதிக்கு அது நான் பண்ற துரோகம். இன்னைக்கு நீ கொடுக்க போற பதில் எதுவா இருந்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். எங்க 3 பேருக்கும் எது நல்லதோ அதுதான் நீ கொடுக்கணும். ஆதி நல்லா இருக்கணும். பாரதி, பாரதி, பாரதி. பாரதி, பாரதி. பாரதி, இப்ப நான் யாருன்றது முக்கியம் இல்ல. நீ உடனே இங்கிருந்து கிளம்பி போ. உனக்கு ரொம்ப வேண்டியவங்களோட உயிருக்கு ஆபத்து. உன்னால மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியும். உடனே கிளம்பி போ. யாருக்கு என்ன பிரச்சனை என்னன்னு தெளிவா சொல்லுங்க. நான் எங்க போகணும்? நீ யாருக்காக வேண்டிக்கிட்டு இங்க நிக்கிறியோ அவங்க உயிருக்கு தான் ஆபத்து. என்ன சொல்றீங்க? ஆதிக்கா? ஆதிக்கு என்ன ஆச்சு? ஐயோ, நான் இப்ப என்ன பண்றது?
இப்ப என்ன பண்றது? ஆதியோட நம்பர் பிஸின்னு வருது. நான் அவரை எங்கேன்னு போய் தேடுவேன். பாரதி, நீ உன் முதல் வாழ்க்கையை எங்க தொலைச்சியோ அங்க போய் தேடு. இங்க நின்னு இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க பாரதி? கிளம்பி போ. போ பாரதி, அவங்களுக்கு ஆபத்து. நீ தான் போய் காப்பாத்தணும். கிளம்பி போ பாரதி. என்ன தம்பி, நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேண்ணே. அண்ணா ஸ்ட்ராங்காக ஒரு டீ ஒன்று போட்டு ஆ தரீங்களா? சரிங்க தம்பி. ஹலோ. என்னது இப்போதான் இந்த மாதிரி ஃபோன் கால் முட்டை கடதாசுலாம் நம்ப மாட்டானே. என் ஃபோன் கால்லாம் வேற கட் பண்ணி விட்ட. 10 நிமிஷத்தில் நான் சொன்ன இடத்துல வந்து நிற்கிறேன். அப்பனா நான் சொல்கிறத நீ நம்புறேன்னு தானே அர்த்தம்? இங்கே பாரு, நான் நினைக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. நீ சொன்ன விஷயம் உண்மைன்னா அதை பண்ணது யாரு, எதுக்காக பண்ணாங்கங்கிறத எனக்கு இப்பவே சொல்லு. நீ சொன்னீன்னா நீ சொல்றத உண்மைன்னு நான் நம்புறேன். நீ தெளிவாக தான் இருக்காதி. நீ கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற அளவுக்கு இது ஒன்றும் ஈஸியான விஷயம் கிடையாது. நீயே யோசியாதி. இப்படி ஒரு விஷயம் நடக்க என்ன காரணம், யாருக்கு லாபம், எல்லாத்தையும் யோசி. கூட்டி கழிச்சு பாரு, உனக்கே பதில் கிடைக்கும். அதான் நல்லா படிச்சிருக்கல்ல, மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடு. இதெல்லாம் உனக்கு பெரிய விஷயமே இல்லாது. எனக்கு இப்போ வர்ற ஆத்திரத்துக்கு நீ மட்டும் நேரில் இருந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அது என்கிட்ட நீ கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ என்ன சொல்ல போற? நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை கிடையாது, நான் சொல்றதெல்லாம் போய் அதானே சொல்ல போற? சொல்லிக்கோ. அதனால எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. இங்க பாரு, நீ இதெல்லாம் நம்பலன்னா தாராளமா கிளம்பி போயிட்டே இரு. வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கு. அதனால நான் சொல்றதெல்லாம் பொய் ஆயிடாது. நான் உன்கிட்ட சொல்ற உண்மை அந்த இடத்துல தான் புதைஞ்சிருக்கு. நீ அங்கதான் அந்த உண்மையை தேடணும். நல்லா தேடாதி. தனியா வந்து நின்றுட்டு இருக்க? அண்ணா, எனக்கு ஒரு அவசர வேலை அண்ணா. நீங்க போற வழியில என்னை இறக்கி விட்டா போதும். நான் எங்கன்னு சொல்றேன் அண்ணா. கொஞ்சம் ப்ளீஸ்ண்ணா. ஏம்மா, இப்படி சொன்னா எப்படிம்மா? கரெக்டா சொல்லு, இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி நில்லு. ஏய், வேலை இருக்குல்ல, கிளம்பு. ஐயோ அண்ணா, ப்ளீஸ்ண்ணா. எனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தருக்கு பிரச்சனை. அதான் நான் அவசரமா போயிட்டு இருக்கேன். அது சரிம்மா, தெரிஞ்சவங்கிற ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே? அண்ணா, நான் ஃபோன் பண்ணேண்ணே, எடுக்கல. நான் நேர்ல போனா போதும்ண்ணே. தயவு செஞ்சு என்ன அங்க இறக்கி விட்டுருங்கண்ணே. என்ன பிரச்சனைன்னு தெரியல, நான் அங்க போய் ஆகணும்ண்ணே. ப்ளீஸ்ண்ணே. ஏய், நேரம் ஆகுது, வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காத. ஏம்மா, ஏறுமா, போற வழி தானே, இறங்கி விடுறேன். ரொம்ப நன்றிண்ணே. சரி, ஏறி உட்காருமா.
என்னடா? அண்ணே இதை நம்ம பண்ணுமாண்ணே? ரொம்ப பயமா இருக்குண்ணே. டேய், சொல்றதெல்லாம் சரிதான்டா. ஆனா நம்மளை நம்பி 1 ரூபா கொடுக்க ஒருத்தனும் இல்லையே. அதுவா வந்திருக்கு, பணம் கொடுக்குறான், இன்னும் கொடுக்குறேன்னு வேற சொல்லியிருக்கிறான். இந்த ஒன்றை பண்ணிட்டு எல்லாத்தையும் நிறுத்திடுவோம்.